வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இது என்னோட ஒரு அப்பீல் அண்ட் வேண்டுகோள். ஏனென்றால் எல்லோருமே ஏதோ ஒரு நேரத்தில் பேச வேண்டும். மக்கள் நம்ம தான் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்ம ஏரியாவுக்கு. இப்போ என்னோட கிருஷ்ணர் என்னோட பேசுவார். என்னோட கடவுள் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி மோடியை தேர்ந்தெடுக்காதீர்கள், மோடியை தேர்ந்தெடுத்தால் நம்ம நாட்டுக்கு சர்வ விநாசம் வரும் என்னை நம்பினா நீங்கள் இதை கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை பற்றி கேட்கணும்னு தேவையில்லை எனக்கு. ஆனால் நாடு ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைக்கு போக போகுது. மறுபடியும் இந்த அமித்ஷா, இந்த 3 கும்பல், அமித்ஷா, நிர்மலா அண்ட் மோடி, அவங்க 3 பேரும் அகங்காரம் பிடிச்சவர்கள் தான். அவங்க பேசுகிற பேச்சு அது அந்த நிர்மலா சீதாராமன் ஒரு மக்களை கூட சந்திக்கலை, தேர்ந்தெடுக்கப்படலை மக்களால். ஆனால் அந்த பொம்பளைக்கு இருக்க திமிரு வேறு யாருக்குமே இருக்காது. ஆனால் சொல்கிறது என்னமோ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் அந்த அம்மா பிஹேவ் பண்ணுறது பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ் லேடி இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதாபிமானத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான், நான் எப்போது சொல்கிறேன், இந்த மிடில் கிளாஸ் தான் பாவம் பாதிக்கப்பட்ட ஒரு வர்க்கம். அவங்க தான் டாக்ஸஸ் கட்டுவாங்க ஒழுக்கமாக, அவங்க தான் எல்லா கஷ்டமும் படுவாங்க. ஆனால் இந்த பிக் கார்ப்பரேட்ஸ், ரொம்ப பெரிய இந்த அம்பானி அதானியெல்லாம், அவங்களுக்கு எதுவுமே டேக்ஸ் எல்லாமே போய் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சலுகை. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் கஷ்டமாக அதுக்கே அதே மாதிரி பணக்காரர்களே ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. ஹானஸ்ட் சிட்டிசன்ஸ் இந்த தப்பு தவறு இதெல்லாம் செய்ய விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இந்த இந்த டேக்ஸ் எல்லாம் இவேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வெரி புவரும் இன்றைக்கி டேக்ஸ் கட்டுறாங்க. இன்றைக்கி எவ்ரி சிட்டிசன், எல்லா மக்களும் இன்றைக்கி ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டுறாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டாட்டியும் ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டி கொண்டிருக்க. அதுவுமே ஒரு 60% வருகிறது. உலகத்திலே ரொம்ப அதிகமான இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம நாட்டில் தான். அதுவும் நம்ம ஜிஎஸ்டி 4-5 ஸ்லாப் இருக்குது. அதுவுமே ஒரு தவறு. ஆனால் மக்கள் அதை அறியாமல் இந்த இந்த திருடர்களுக்கே மறுபடியும் போய் ஓட்டை போட்டு இந்த நாட்டை குட்டி சவறு ஆக்கிறார்கள். ஆகையால் மக்கள் வேண்டுகோள் உங்களுடன், கண்டிப்பாக இந்த பிஜேபி ப்ளஸ் ஆல் கரப்ட் கேண்டிடேட்ஸ், எந்த கரப்ட் கேண்டிடேட்டுக்கு ஓட் போட, அதுக்கு நோட்டாக்கு ஓட் போட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் இந்த நோட்டாக்கு ஓட் போட்டால் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் எவ்வளோ எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது என்று. நான் இதில் அண்ணா திமுக யாரையுமே யோகியமானவர்கள் என்று சொல்ல மாட்டேன். எல்லோருமே கரப்ஷன் ஏதோ ஒரு லெவலில் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ ஊழல் பயங்கரமாக தலை விரிச்சிட்டு ஆடிட்டு இருக்குது, வெதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். நான் ஒரே ஒரு இது நான் ஒரு காங்கிரஸ் சப்போர்ட்டர் கிடையாது. எனக்கு காங்கிரஸ் அறவே பிடிக்காது. ஆனால் இந்த பிஜேபி பண்ணுற திமிரு அவர்கள் இந்த அளவுக்கு திமிர் பண்ணவில்லை. ஏனென்றால் வெதர் இட் இஸ் ராகுல் காந்தி ஆர் பிரியங்கா காந்தி, அவர்கள் 2 பேருமே அவங்க கொல்லுத்தாத்தாலிருந்து பிரைம் மினிஸ்டரோட குடும்பமாக இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. ஆனால் இந்த மோடி அவர்கள் அவர் செய்கிற ட்ரெஸ்ஸு, அவர் செய்கிறது தமாஷா, அவர் செய்கிறது திமிரு சொல்கிறது என்னமோ நான் ஒரு ஏழை வீட்டு மகன் சொல்லிட்டு. ஏழை வீட்டு மகன் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏழை வீட்டு மகன் ஒரு கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கும். ஆனால் நம்ம மோடி அவர்கிட்ட ஒரு மனிதாபிமானமும் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ஹியூமனிடேரியன் வேல்யூஸும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே ஒரு சுயநலம்தான் அவங்க பேசுறது செய்கிறதெல்லாம். ஆகையால் மக்கள் நீங்கள் தான் யோசித்து சிந்தித்து இவர்களுக்கு நல்லவர்களுக்கு ஓட் போடுங்க. இந்த ஊழல்வாதிகளை தோற்கடிக்கணும். நன்றி, வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.